ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ்ஜு குருமா தான் நான்வெஜ்ஜை விட செம்ம டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அத்திப்பூ. கடாயை அடுப்பில் வச்சு 25 கிராம் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்க வேண்டியதை சேர்த்துட்டேன். வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்க்கலை. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3ஐயும் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காயை எண்ணெயிலே வதக்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். காய் வதக்கும் போதே ஒரு குத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதே மாதிரி நீங்கள் நான்வெஜ் கூட செய்யலாம். காய்கறிக்கு பதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புரட்டாசி வரப்போகுது. கண்டிப்பாக யாருமே நான்வெஜ் செய்ய மாட்டோம். அதனால் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம். தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தயிர், தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிட்டோம். எந்த அளவு வதக்கணும்னா அதில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். நம்ம வேறு மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகாவும் வத்தல் பொடியும் தான் சேர்த்துருக்கோம். மசாலா சேர்த்து நல்லா கலந்துடலாம். மசாலா சேர்த்தும் 5 நிமிஷம் வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. பார்க்கும்போதே செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ தேவைக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக விட்டுடலாம். மூடி போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியமாக வச்சு 10-15 நிமிஷம் வேக விட்டுறலாம். காய் வேகட்டும். தேங்காயை அரைச்சி எடுத்துடலாம். 1/4 முறி திருவின தேங்காயில் 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை குருமாவில் சேர்த்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் கொதிக்க விடக்கூடாது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், குருமா பார்க்கவே செம்மையாக இருக்குது. நான்வெஜ்ஜை விட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜு குருமா ஒரு வாட்டி இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். தேவைன்னா நீங்கள் மல்லித்தலை மேலே தூவிடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் பார்க்கவே செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.